மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தை இன்னும் சற்று நேரத்தில் மயிலாப்பூரில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்க இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் உமேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தொடர்ச்சியான எழுச்சி பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் 193 இடங்களில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இன்றைக்கு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில மேற்கொள்ள இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வருகின்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் களத்திலே என்று வந்துவிட்டால் அதிமுக முதல் ஆளாக நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இருக்கிறது. இன்று காலையில 23 வெற்றி வேட்பாளர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். தொடர்ச்சியாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கக்கூடிய பாமக, அதே போன்று பாஜக, அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதே போன்று எந்தெந்த தொகுதிகளிலே அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்கிற அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அங்கே திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்றுவதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார். மயிலாப்பூரில, அதாவது மயிலையும் கையிலையும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவிலே புகழ்மிக்க மயிலை கபாலீஸ்வரர் கோயிலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 234 சட்டமன்ற தொகுதியில அதிமுக 210 சட்டமன்ற தொகுதியிலே மாபெரும் வெற்றியை பெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த மாபெரும் எழுச்சி பயணத்திலே இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாகமான எழுச்சியான ஒரு வரவேற்பினை மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில இருந்தாலும் இல்லை என்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் எப்படி மக்களுக்காக பல்வேறு பணிகளை, பல்வேறு செயல்களை, அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் அதாவது எந்தவித கல்வி அறிவும் இல்லாத அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் அவருடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக, மீனவ சமூகத்திற்காக ஏராளமான திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அப்படி வழங்கி இருக்கக்கூடிய மகத்தான ஒரு தலைவராக, மகத்தான ஒரு அரசியல் கட்சியை இன்றைக்கு தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சூறாவளியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு எங்கெங்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எல்லாம் அறிந்து 297, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் வாக்குறுதியாக ஏற்கனவே 3 கட்டங்கள் வெளியிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நேற்றைய தினம் முழுமையாக வெளியிட்டிருக்கிறார். அடித்தட்டு மக்களில் இருந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான சட்டமன்ற அந்த தொகுதி வாரியாக அவர்களுக்கு தேவையை இன்றைக்கு அதிமுக அரசு ஏற்கனவே செய்திருக்கிறது. தேவையை அறிந்து என்னென்ன செய்யும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர்கள் அந்த அறிக்கைகளை அறிவித்திருக்கிறார்கள். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு, அதாவது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பல ஆண்டுகளாக கட்டி வைக்கப்பட்ட அந்த குடியிருப்புகள் பராமரிப்பு இல்லாமல் திமுக அரசு கைவிரித்திருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலையில அந்த கட்டிடங்களில் வாழக்கூடிய, உயிரை பணயம் வைத்து வாழக்கூடிய நிலையில இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று கூறியவர்கள்
இன்றைக்கு கையை விரித்திருக்கிறார்கள் என்ற வேதனையோடு அந்த பகுதி மக்கள் நிற்கிறார்கள். மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம், துமில்குப்பம், அதே போன்று அயோத்திக்குப்பம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே மிக அடித்தட்டு மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதிகளிலே இன்னும் சாலையோரங்களும் கூவன் நதிக்கரையோரும் ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கூட நெருக்கடி கொடுத்து இந்த அரசு அகற்றி இருக்கிறது. அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரம், ஒரு குடிசை வீடு, இடம் தனியிடம் இல்லை என்கிற வேதனை இருக்கிறது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அனைவருக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு சென்னையிலே அவர்களுக்கு உரிய இடத்தோடு காங்கிரீட் வீடு தரமாக கட்டி கொடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதனுடைய அடிப்படையில மக்கள் ஏகோபித்த ஆதரவோடு 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும், மக்களுக்கான சேவையை அதிமுக வழங்கும் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மீனவ குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதே போன்று மெரினாவிலே அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் கூட அதிமுக ஆட்சி காலத்திலே செய்து கொடுக்கப்பட்ட திட்டங்களோடு அப்படியே நிற்கிறது. கட்டி முடிக்கப்பட்ட குடிசை மாற்று வாரியம் மூலமாக கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு கூட அவர்கள் குடியேறுவதற்கு இன்னும் வீடு வழங்கப்படவில்லை. அதிலும் பாரபட்சம் காட்டப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு அடிப்படையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக மீனவர்களுக்கு பதப்படுத்தக்கூடிய கிடங்குகள், அதே போன்று கருவாடு போன்ற கடல் சார்ந்த உணவு வகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஏதுவான கடைகளை அமைத்துக் கொடுத்தது, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த வாழ்க்கை முறைகளை சரி செய்து கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை, கோரிக்கைகளை தாங்கி அந்த மக்கள் நிற்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கடலிலே பயணம் செய்கிற போது வீடு திரும்பினால்தான் தங்களுக்கு வாழ்க்கை, இல்லை என்றால் தங்களுடைய வாழ்க்கை கடலிலே தண்ணீரோடு கலந்து விடுகிறது, எங்கள் சமூகம் தண்ணீரிலே கரைந்து கொண்டிருக்கிறது என்கிற அந்த மக்களுடைய வேதனையை, அந்த மக்களுடைய கண்ணீரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு துடைக்கும். புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் அலைகடல் நடுவே பயணம் சொல்லுகிற போது, அதாவது அந்த மீனவனுடைய கண்ணீர் எப்படி இருக்கும் என்கிற புரட்சிகரமான வரிகளை திரைப்படத்திலே பாடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மீனவ சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் அதிமுக ஆட்சிக்கு வருகிற போது தீர்க்கப்படும் என்கிற நம்பிக்கை அந்த மக்களிடத்திலே இருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியிலே சிறு சிறு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதில் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கிறது. அதே போன்று மெரினா பகுதியில் அவர்களுக்கு நிரந்தரமான கடை ஒதுக்குவதிலே பிரச்சனைகள் இருக்கிறது. கடற்கரை பகுதியிலே கடை ஒதுக்குவதில் ஆளுங்கட்சியினுடைய அராஜகம் இருப்பதாக அந்த மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே கொடுக்கப்பட்ட தனி கடைகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் இடுகாடுகளிலே அதை கொண்டு சேர்த்து அவலமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளோடு மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயில், அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான தங்குவதற்கான இடங்கள், சமூக நல கூடங்கள், இவற்றையெல்லாம் அந்த மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவருக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்ற வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். பிரம்மாண்டமாக அந்த பகுதியை வரவேற்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த வரவேற்பு அளிப்பதற்காக அந்த மக்கள் அனைவரும் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இன்னும் சற்று நேரத்திலே பார்க்க போகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சி உரையாற்றுவதற்காக அங்கே வருகை வந்திருக்கிறார். தற்போது கபாலீஸ்வரர் கோயிலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோட முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரும் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதையோடு அவருக்கு அந்த கபாலீஸ்வரர் கோயிலிலே மிகப்பெரிய அளவிலே வரவேற்பு கொடுத்து அவருக்கு அந்த மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்துவிட்டு அவருடைய பிரச்சார வாகனத்திலே ஏறி அமர்ந்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மயிலாப்பூர் இந்த சட்டமன்ற தொகுதியிலே திரண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கவிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய வருகை ஒற்றி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை மிகப்பெரிய அளவில் விழா கோலம் பூண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் பிரச்சார வாகனத்திலே
ஏறிவிட்டார், புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மயிலாப்பூர், மயிலையும் கையிலையும் ஒன்று என்று சொல்வார்கள். கைலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிட்டுமோ அந்த புண்ணியம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்தால் கிட்டும் என்பதுதான் இந்து மக்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக புறப்பட்டு இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநெடுகிலும் ஏராளமான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை வரவேற்பதற்காக அந்த மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூரிலே சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரச்சார வாகனத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். அங்கே திரண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியிலே எழுச்சி உரையை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர் அந்த ஆர்கே மடம் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சாலையினுடைய சந்திப்பு அருகே எழுச்சி உரை இருக்கிறார். தற்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு வருகிற வழியிலே மலர்களை தூவி உற்சாகமாக அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலையே கைலை என்பார்கள். கைலைக்கு சென்று சாமி தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, என்ன மகிழ்ச்சி கிடைக்குமோ, என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலிலே வணங்கினால் கிடைக்கும் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை. அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மயிலையிலே கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். செல்லுகிற வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பெண்களும் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூடி மலர்களை தூவி உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற விதமாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிற வழிநெடுகிலும் பதாதைகளோடு வரவேற்று மலர் இதழ்களை தூவி வானிலை இருந்து வருண பகவான் மழை துளிகளை தூவுவது போல மலர் இதழ்களை அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தூவிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணிலே இருந்து பூமியை நோக்கி மழை துளிகள் விழுவது போல மண்ணிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்தின் இரண்டு புறங்களிலும் ஏராளமான நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள் என உற்சாகமான ஒரு வரவேற்பினை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர் என்றாலே அது ஒரு கோயில் சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. ஈசனின் ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. கபாலீஸ்வரர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே அந்த சட்டமன்ற தொகுதியில அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் அந்த பகுதியிலே நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். மயிலாப்பூருடைய கூட அந்த தெப்ப திருவிழாவாக இருக்கட்டும், பந்தனி உத்திர திருவிழாக்களாக இருக்கட்டும், அந்த குளத்திலே தூர்வாடுவது, அதன் செப்பனிடுவது போன்ற பணிகளாக இருக்கட்டும், பல்வேறு பணிகளை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில செய்து கொடுக்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையில இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வருவதை ஒட்டி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே குவிந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அவர் வருகை கொண்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய வருகையை ஒட்டி வழி நெடுகிலும் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இளைஞர்களும் அதிமுக கழக துண்டுகளை கையிலே சுழற்றி ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த எழுச்சி பயணம் ஏறக்குறைய 194வது சட்டமன்ற தொகுதியாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த எழுச்சி உரையை ஆற்றவிருக்கிறார்கள். வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கத்திலே 2.5 கோடி தொண்டர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற அதிமுக பொதுச் செயலாளர்
புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த பகுதிக்கு வரவிருக்கிறார்கள். அவர் வருகிற வழியெல்லாம் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கண்டித்து கண்ணீரை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு கழகத்தினுடைய நிர்வாகிகள் கல்யாணி பூசணிக்காய், தேங்காய் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அந்த சுற்றியை உடைத்து அந்த கண்ணாறு கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்னும் சில நிமிடங்களிலே உரையாற்ற இருக்கிறார். ஆர்கே மடம் சாலையில திரண்டு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழிநடிகளும் கழகத்தினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கந்திஸ்தி கழிப்பதற்காக தேங்காய், எலுமிச்சம்பழம், கல்யாண பூசணிக்காய் போன்றவற்றை சுற்றி உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மயிலாப்பூர் அந்த ஆர்கே மடம் சாலையினுடைய சந்திப்பு இன்னும் சில நிமிடங்களிலே எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம்.